ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாருங்கள். இன்றைக்கி நம்ம டே 4 எக்கனாமிக்ஸ் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் திட்டக்குழுவில் என்னென்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு யார் அடித்தளமிட்டாங்க, ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த ரிலேட்டடாக தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி உள்ள டாபிக் கவர் ஆகும். அதுக்கப்புறம் திட்டக்குழு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் சிக்கன் குழம்பு, முட்டை, ரசம், தயிர் ஆல்ரெடி வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும். தயிர் வீட்டில் தான் உர ஊற்றி வைக்கிறனால எப்போதுமே ஆல்வேஸ் தயிர் இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி லன்ச்சு. ஸோ அக்காவோட சமையல் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும், சண்டேனாலே அக்கா சமையல் தான். நம்ம அன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அக்கா தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துச்சு. தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஸ்கான் ஐஸ்கிரீம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் அன்றைக்கி ஆல்ரெடி ஸ்டடி கண்டினியூ பண்ண முடிச்சிட்டேன். ஸோ இடையில தான் சாப்பிட்டுட்டு தான் நான் ஸ்டடி பண்ணுறதில்ல. ஸோ மார்னிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டடி. அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபோக்கஸ் யூனிட் 6 யூனிட் 5 நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுமே கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். எக்கனாமிக்ஸும் சரி, இதுவும் சரி. ஏன்னா இதுலேயும் ஜிடிபி வரும், அதுலேயும் ஜிடிபி வரும், பிக்யூஎல்ஐ வரும். அது ரெண்டுலேயுமே வரும். கொஞ்சம் தெளிவாக நமக்கு யூனிட் 5ல் கொஞ்சம் தெளிவாக போட்டிருப்பாங்க. அதாவது ஃப்ரீயில் எப்படி இருக்கும், நம்ம ஜிடிபியில் எத்தனை ரேங்கு, எல்லாமே கொஞ்சம் தெளிவாக போட்டிருப்பாங்க. யூனிட் 6ல் யூனிட் 5ல் நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் திட்டக்குழு. ஸோ திட்டக்குழு அப்படின்னு திட்டக்குழுனா என்னென்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் இலக்கணங்கள் சில ஒரு 5 பேர் இலக்கணங்கள் பற்றி என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் அதை கூட்டுற மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு சோவியத் யூனியன், ரஷ்யா, அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1928 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அப்படியே அதுக்கப்புறம் அங்கே திட்டமிடல் அமைச்சனால தான் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நாடு நல்லா போயிருக்கும், நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ரொம்ப பெருமந்தமாக இருக்கிறதுனால திட்டக்குழு கன்ஃபார்மாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திட்டக்குழு எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1950 மார்ச் 15 அமைச்சிருப்பாங்க. ஸோ காலம் தொடங்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1, 1951. ஸோ 51 56 தான் முதல் 5 திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு திட்டமாக இருக்கும். எப்படி அதோட பரிணாம வளர்ச்சி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1938 34 35 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு வரிசையாக ஒரு இப்போ காந்திய கிராமம், பம்பாய் திட்டம், காந்திய பொருளாதாரம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாகவே மையமாக கிராமத்தை வச்சு மையமாக தான் பண்ணியிருப்பாங்க காந்திய பொருளாதாரம். அப்புறம் ஒவ்வொரு திட்டக்குழு தலைவர் யார், நம்ம இந்தியாவின் முதல் திட்டக்குழு தலைவர் யார்னா நம்மளோட ஜவஹர்லால் நேரு. ஸோ அவர் தான் கிட்டத்தட்ட அவர் 1950 அவர் தான் பிரதமராக இருந்திருப்பார். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி அவர் இறங்குற வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருந்திருப்பார். ஸோ அவர் தான் ஒரு அடித்தளமிட்டிருப்பார். மிக மிக அடித்தளம் மத சார்பற்ற சமதர்ம இந்த ஒரு வார்த்தைக்கெலாம் மிகப்பெரிய பங்களிப்பு நம்ம ஜவஹர்லால் நேருக்கு சாரும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு நோக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அது இம்பார்ட்டண்டாக அதில் இருக்கும். அப்போ திட்டக்குழு 5 திட்டக்குழு, அது திட்டக்குழு பற்றி படிக்கிறது நாளைக்குள்ள டாப்பிக்காக இருக்கும். அந்த 5 மொத்தம் 12 5 திட்டங்கள் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது இல்லாமல் இருக்காது. அதாவது அதோட நோக்கம் என்ன, அதோட காலம் என்ன, அப்பொழுது யார் அமைச்சராக இருந்திருக்காங்க அப்படிலாம் நிறையா பிரதமராக இருப்பாங்க அப்படிலாம் நிறையா கொஸ்டின் வரும். நமக்கு நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு யாருன்னா நிதியமைச்சர் மன்மோகன் சிங். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போயிருப்பார். அவர் தான் தூக்கி நிறுத்தியிருப்பார் இந்திய பொருளாதாரத்தை. அப்போ ரொம்ப பெருமந்தமாக இருக்கும். நம்மளோட யாருன்னா நரசிம்மராவ் அமைச்சரவையில் இருக்கிறப்ப தான் இவர் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக விளங்கியிருப்பார். ஸோ அவர் தான் தூக்கி நிறுத்தியிருப்பார். என்னென்னா உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் எல்லாமே கொண்டு வந்தது இவர் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ஆல் ஸ்டடி ஓவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.